பண்றாங்கன்னு பாப்போம். வெயிட் இல்ல பண்ணி. கீதா சரிங்களா? ஜீவன் மேடம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க வந்து படம் ஏதாவது வந்துச்சுன்னா ப்ரமோஷன் பண்றதுக்கு தான் அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க போல இருக்கு. ஏதாவது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா டிக்கெட்லாம் குடுத்து, கேக் எல்லாம் வெட்டி ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்துருவாங்க. ஆ ஏதாவது இந்த விஷயத்துக்கு எப்படி லாஸ்ட்டா வராங்களா? இல்ல என்னன்னு தெரியல. அவங்க பேர் நீங்க டக்குன்னு சொன்னோனே எனக்கு பட ப்ரமோஷன் ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஒரே ஒரு கருத்த மட்டும் ஆ நான் சொல்லிக்கிறேன். கட்சி வேறுபாடு தமிழிசை மேம் சொன்ன மாதிரி, வெண்ணிலா அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வருவாங்க. இப்போ உடனே கூட வந்திருப்பாங்க. நம்ம ஸ்பேஸ வந்து முடிச்சுட்டு வெளியில போய் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பெயிண்ட் டப்பா பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. தெரியும். இது இருந்தாலும் வந்து வந்து நான் ஏன் இந்த கருத்த நான் சொல்ல வரேன் அப்டின்னா, இது வந்து குழந்தைகள் குழந்தைகள் என்னைக்குமே கட்சி பேதமின்றி இந்த விழாவே வந்து கட்சி பேதமின்றி தான் நடக்குது. அதனால தான் வந்து எந்த கட்சியோட பதாகைகளோ, பேரோ, கொடிகளோ எதுவுமே பயன்படுத்தல. இது வந்து தலைவரே சொல்லியிருக்காரு. ஸோ எந்த ஒரு கட்சியோட பேதமின்றி தான் இது வந்து தனிப்பட்ட ஒரு நிகழ்வா தான் இது நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளுக்காக, மாணவ, மாணவி செல்லங்களுக்காக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, அதனால யாரு வேண்டுனாலும் கண்டனங்களை தெரிவிக்கலாம். இப்ப தமிழிசை மேம் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு பெயிண்ட் டப்பாலாம் தூக்கிட்டு வராதீங்க. முதல்ல ஒண்ணும் கேட்டேன். நீங்க தான் வந்து கருத்த தூக்கிக்கணும். ஈவினிங்கே நான் ஒரு ஸ்பேஸ்ல நான் பேசியிருந்தேன். கனிமொழி அக்கா வந்து இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? ஏன்னா, இளம் விதவைகள் மேல அவங்களுக்கு ரொம்ப வந்து கரிசனை. ஏன்னா, இளம் விதவைகள் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்க்கட்சியில இருக்கும்போது, பெண்கள் மேல ரொம்ப கரிசனையா இருந்த ஒரு தலைவி அவங்க. ஸோ, இந்த விஷயம் வந்து குழந்தைகள், பெண்கள விடவே வந்து எங்க குழந்தைகள். ஸோ, ரொம்ப கரிசனையா அந்த அக்கா இந்நேரத்துக்கு ஏதாவது சொல்லுவாங்கன்னு நெனச்சேன். கனிமொழி அக்கா எதுவும் சொல்லல. மேபி பார்க்கலாம். கனிமொழி அக்கா ஏதாவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். எல்லாருமே கட்சி பேதமின்றி இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா, இது நம்மளுடைய இளம் தலைமுறை எதிர்காலம். அவங்க தான் நம்ம நாட்டோட எதிர்காலம். அவங்கள நோக்கி ஒரு ஆபாசமான தாக்குதல், அவங்கள நோக்கி ஒரு அசிங்கம் வந்து வீசப்பட்டிருக்கு. இந்த களங்கத்த துடைக்கணும்னா எல்லாருமே குரல் கொடுத்து தான் ஆகணும். கட்சி பேதமின்றி, கட்சி பாகுபாடின்றி எல்லாரும் குரல் கொடுக்கணும். யார் யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ, உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக குரல் கொடுக்கணும். குரல் கொடுக்கலைன்னா, இத அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போறோம். நாம இத வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போய் வேல்முருகன் அவர்கள் எப்போ மன்னிப்பு கேட்கிறாங்களோ, அதுவரைக்கும் போராட்டமா கூட நம்ம எடுத்துட்டு போக இத நாங்க தயங்க மாட்டோம். இத நான் டிவிகே சார்பா, பெண்கள் சார்பா, குறிப்பா பெண்கள் சார்பா இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றிம்மா. எனக்கு சங்கீதா, இன்னொன்னு நீங்க என்னன்னா சங்கீதா பேசிட்டு இருந்தீங்க. கன்டின்யூ பண்ணுங்க. எனக்கு இதுல வந்து பெயிண்ட் டப்பாலாம் இதுல தூக்கிட்டு வர முடியாது. இது என்ன இது பொதுவான ஒரு பொதுவா தமிழக பெற்றோர் அவரு பெண்களை பத்தி பேசினது. அதனால யாரு நம்ம இப்ப நம்ம கட்சியை பத்தி எவ்வளோ பேர் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம உறுப்பினர்களை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் நம்ம பேசாத நம்ம ஏன் இன்னைக்கு பேசுறோம்? ஏன்னா நம்ம பிள்ளைங்களை பத்தி பேசிட்டாங்க. அதனால இப்ப நம்மளை பத்தி பேசியிருந்தா நம்ம ஸ்பேஸ் போட்டிருக்க மாட்டோம். நம்ம இவ்வளோ பேருக்கு அந்த ஒரு கொதிப்பு வந்திருக்காது. சரி போ, நம்மள அபியூஸ் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு போயிருப்போம். நம்ம அண்ணனை பேசாததான். ஆமா. அப்போ கூட கரெக்ட். அண்ணனை பேசி ஏன்னா இது வந்து நீட் தான் உலகமா, நீட் தான் உலகமான்னு அண்ணா வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா உயிரை வந்து யாரும் மாச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்க பேசினதை கூட இவங்க எப்படி எப்படியோ திரிச்சாங்க. அப்ப கூட இவ்வளவு பெண்கள் நாம ஒண்ணு சேர்ந்து கேள்வி கேட்கல. அண்ணன் மேல நீங்க எவ்வளவோ அள்ளி வீசுவீங்க, அவரும் பழகிட்டாரு. போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும்னு அவர் போயிட்டாரு. இன்னைக்கு பெண்களை குழந்தைகளை பேசிட்டாங்கன்றதுக்காக மட்டுமே நம்ம இங்க கூடியிருக்கோம். சங்கீதா கரெக்டா நமக்கு அப்படி சொன்னீங்க நீங்க. பேசுறதுல நம்ம தான் உண்மையிலே நம்ம பிள்ளைங்க மேல, தமிழக பிள்ளைங்க மேல அக்கறையா இருக்கிற ஒரே கட்சி, ஒரே அஹ், அஹ், மக்கள் கொண்ட கட்சி வந்து நம்மளது தான் இப்போ நல்லாவே ப்ரூவ் ஆயிட்டு. ஏன்னா இன்கேஸ் ட்விட்டர்ல கூட யாரும் கருத்து தெரிவிக்கல. அவங்க கட்சி அப்பாற்பட்டு கூட எல்லாம் தெரிவிச்சிருக்கலாம். ஆனா அதுல கூட எந்த ஒரு மனித நேயத்தையும் எந்த ஒரு பாசத்தையும் எதையுமே நான் பார்க்கல. அப்படிங்கிறப்ப உண்மையா நம்ம தான் கொதிச்சு நம்ம நான் இன்னும் சொல்றேன், இது நம்ம கட்சியை சார்ந்து சொல்லாம பொதுவா சொல்லியிருந்தாலே நம்ம இப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருப்போம். சேம் அதே தான். அது வந்து இது இயற்கையா உருவான கட்சி. அது மாதிரி இயற்கையா எல்லாம் ஒருத்த தமிழக மக்களுக்கு, தமிழக பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடக்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளியில வந்துருவோம். அதுதான் இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம. அதனால இது இன்னொன்று வந்து எனக்கு இந்த வேல்முருகன் அதை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா லீகலாக ஒரு ஆக்ஷன் கேஸ் போட்டுட்டு நீ மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிறப்ப அடுத்த கட்டம் கோர்ட்டில் போய் நேராக தமிழக மக்களுக்கு
கோர்ட் மூலயமா மன்னிப்பு வாங்கி கொடுத்துடணும். அதுதான். இதுக்கப்புறம் இவர் வந்து ஏன்னா ப்ரமோட் பண்ணிக்க பார்க்குறாரா என்னன்னு தெரில எனக்கு. பண்ருட்டியை தாண்டுனா வேல்முருகன் யாருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு வந்து வேல்முருகன் இப்படி யாருன்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஸோ அந்த அந்த லெவலில் இருந்தவர் இன்னைக்கு வந்து இதை வச்சு பெரிய ஆளாக ஆகலான்னு பார்க்குறாரா என்னன்னு தெரில. இந்த மாதிரிலாம் பேசினா நம்மளை பற்றி பேசுவாங்க, இன்னைக்கு அவரெல்லாம் பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு இருக்கோம். ஸோ அதனால அடுத்தது நம்ம கட்சிக்கு நான் என்னோட ரெக்வஸ்ட், லீகலாக தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்கல அப்படின்றப்ப லீகலாக கேஸ் போடுங்க, ஃபைல் பண்ணுங்க, தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தீர்ப்பு வாங்கி கொடுங்க. அவ்வளோதான். இது நன்றி வந்து சங்கீதா. யா நன்றி. சிந்து ஆர் சுஷ்மிதா ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, நீங்க இன்னும் உங்க கருத்துக்கள் சொல்றதுனா சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவான திங்ஸ்லாம் சொல்லிடுறேன். இப்போது இந்த பிள்ளைகளுக்கு வந்து அவார்ட் கொடுத்ததில் வந்து எந்த பேனர்ஸும் வைக்கல, பார்ட்டி போஸ்டர்ஸ் எதுவும் ஒட்டவே கிடையாது. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு விளம்பர மாடல் ஆட்சி தான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. எதுக்கெடுத்தாலும் விளம்பரம். ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து ரூபாய் அந்த சிம்பிள் மாற்றினதுக்கு ஒரு விளம்பரம். அப்பா யூடியூபராகவே மாறி உக்காந்து வீடியோ போட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு உண்மையாக உணர்வுபூர்வமாக ஒரு குழந்தைகளுக்கு பரிசு வழங்குகிற நிகழ்ச்சியில் கட்சியோட பேர், கட்சியோட போஸ்ட்ரு, பேனர்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணது வந்து உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அப்புறம் இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிக்கெலாம் உண்மையை பாராட்டியே ஆகணும். ஏன்னா பிள்ளைங்களையெல்லாம் வந்து சூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அவங்கள பிக்கப் பண்ணி அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுத்து அவங்கள ட்ராப் பண்ணுற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு அவங்களுக்கு வந்து உண்மையிலே பாராட்டு தெரிவிக்கணும். அப்புறம் இன்னொன்று அண்ணாக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாமே வந்து கடைசியாக இதோட பேக் அண்ட் பிரெயின் வந்து யாருன்னா அண்ணா தான். ஸோ அண்ணா வந்து என்னென்னா எந்த ஒரு அரசியல் தலைவரும் வந்து தொடர்ச்சியாக இவ்வளோ நேரம் நின்று பொறுமையாக எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து முகசுளிக்காமல் மனசு கோணாமல் டக்குன்னு வந்து ஹக் பண்ணுறாங்க, ஒரு ஹார்ட் சிம்பிள் வைக்கணும், இந்த கெஸ்டர் பண்ணணும், அந்த கெஸ்டர் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. எதுக்கும் மனசு கோணாமல், எதுக்கும் மூஞ்சி காட்டாமல் பொறுமையாக எல்லாத்தையும் அன்பாக பார்த்துக்கிட்டதுக்கு வந்து அண்ணாக்கு நன்றி. உண்மையாலுமே இந்த மாதிரி தலைவர் தான் வந்து உண்மையாலுமே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தலைவர்கள் தான் உண்மையாலுமே நமக்கு தேவை. நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் தான் தேவை. ஏன்னா அவங்கள பார்த்து தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் அவங்க வந்து கற்றுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு நெகட்டிவ்க்கு வரலாம். வேல்முருகன் பற்றி பேசலாம். அவரோட கட்சியே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் தமிழர்களின் உரிமையும் பேசுகிற கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வச்சுப்போம். அப்போது தமிழ் பெண்கள் வந்து அந்த காலத்திலேயே ஔவையார் வந்து போயட்டாக இருந்திருக்காங்க, சிங்கிள் லேடியாக இருந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆக்குபேஷன் இருந்திருக்கு, அவங்க ஒரு போயட்டாக இருந்திருக்காங்க. இதுதான் வந்து உண்மையாலுமே தமிழ் பெண்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க. இதுதான் தமிழர்கள் வாழ்வுரிமை கட்சி வந்து ஒரு ஔவையார் மாதிரி ஒரு பர்சனை எடுத்து காமிச்சு பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பெண்களையும் பெற்றோர்களையும் குழந்தைகளையும் கேவலமாக பேசுகிற கட்சி எப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கும்? நம்ம தமிழக வெற்றி கழகத்தையே எடுத்துக்கிட்டா நம்ம வந்து அஞ்சலை அம்மாளையும் வேலுநாச்சியாரையும் நம்மளோட கொள்கை தலைவர்களாக வச்சுருக்கோம். அஞ்சலை அம்மாள் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பரோலில் வந்து குழந்தைய பெற்றுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கே போகிறாங்க. அவங்க நீர்நிலைகளுக்காக போராடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உமன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஒரு 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 கொள்கை தலைவர்களாக வந்து அண்ணா வந்து வழி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து நம்ம வேலுநாச்சியாராக இருக்கட்டும், ஒரு சின்ன குழந்தை, ஒரு டாட்லர்ஸ் அண்ணன், அவங்க வந்து பார்த்துக்கிட்டு ப்ளஸ் அவங்க போர்லாம் புரிஞ்சுருக்காங்க. அவங்க வந்து மருது சகோதரர்கள்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிஞ்சுருக்காங்க. பெண்கள் வீரமங்கைகளாக போர் புரிஞ்சுருக்காங்க. அதுதான் உண்மையாலுமே தமிழ் பெண்கள் வந்து போர் புரிவாங்க, மக்கள் பிரச்சனையை கேட்டு ஜெயிலுக்கு போவாங்க. இதுதான் வந்து உண்மையாலுமே வந்து தமிழ் பெண்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து இந்த மாதிரி தான் வந்து பேசணுமோ ஒழிய ஒரு பெண்களை வந்து
ஒரு சின்ன பிள்ளைங்க விருது வாங்க வந்த பெண்களை அசிங்கமாக பேசியிருக்காங்க. ஒரு 2 கிராம் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கிராம் தங்கத்தோட இன்னைக்கு ரேட்டு வந்து 9534 ரூபா. சாதாரண காசுல ஏன் வேல்முருகன் இந்த மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி எல்லா பிள்ளைங்களையும் டச் பண்ணாமல் கிஃப்டாச்சும் கொடுக்கலாம்ல, இந்த மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலாம்ல. ஆனால் நம்ம அண்ணா வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க லைஃப் லாங் அந்த கிஃப்டை வந்து வச்சு பார்க்குற மாதிரி ஒரு நல்ல பரிசை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பாராட்டலினாலும் இந்த மாதிரி கொச்சப்படுத்தக்கூடாது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய பெண் சினிமா கூத்தடியை வந்து கட்டி அணிக்க வந்து பேரண்ட்ஸ் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை கொச்சையாக பேசியிருக்காங்க. ஒரு பெண்ணை வந்து மாற்றான் மனைவி அப்படின்னு சொல்லும் போது அதுங்க வந்து சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்களை மாற்றான் மனைவி ரேஞ்சுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணணுன்ற அவசியம் எதுக்கு? அப்படின்னா உங்கள் மைண்டு வந்து எப்படி இருக்குது? இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் வந்து எப்பயுமே வந்து பெண்களை வந்து வீரமாக இருக்கணும், போல்டாக இருக்கணும்னு தான் என்கரேஜ் பண்ணுவாங்களோ ஒழிய, இந்த மாதிரி வந்து மாற்றான் மனைவின்னு சொல்கிறது வந்து சனாதனிஸ் தான் சொல்லுவாங்க. பிஜேபிக்காரங்க தான் வந்து இந்த மாதிரி பெண்கள்னா வந்து ஹஸ்பண்டுக்கு உண்மையாக இருக்கணும், லாயலாக இருக்கணும், யாரையும் தொடக்கூடாது, ஹக் பண்ணக்கூடாது, அண்ணனா கூட ஹக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ரேஞ்ச் எல்லாம் வந்து பிஜேபிக்காரங்க சனாதனிஸ் தான் சொல்லுவாங்க. அந்த சனாதனிஸ் சொல்கிறத வந்து ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு தலைவராக இருக்கிறவர் வந்து அதை வந்து சொல்கிறது வந்து மிக மிக கேவலம். இதை வந்து இதில் வேற சொல்லிக்குவாங்க, எங்களுது வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி வாய்க்கு வாய் சொல்லுவாங்க. இதுதான் கொள்கை சார்ந்த கூட்டணியா? மாற்றான் மனைவியா வாழ வேண்டிய பெண்ணுன்னு சொல்கிறது தான் வந்து கொள்கை சார்ந்த கூட்டணியா? ஒரு ஹக் பண்ணுறத வந்து நீங்கள் செக்ஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து எந்த அளவுக்கு கரப்டாக இருக்குது, எந்த அளவுக்கு கேவலமான எண்ணங்கள் உங்கள் பிரெயினில் இருந்திருக்குது. அதை செக்ஷுவலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஒரு அண்ணாவா நினச்சி அந்த உணர்வு பூர்வமான விஷயம். இப்போ நாமெல்லாம் வந்து உணர்வு பூர்வமாக சந்தோஷமாக தூங்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஸ்பேஸ் போட்டு அவரை திட்டுற மாதிரி மாற்றிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு வேணும்னு நினச்சிருக்காங்க போல இருக்குது. இது வந்து இதில் வேற இது வந்து ஈனப்பிறவி தமிழன் இப்படி தான் பண்ணுவானா, பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் இப்படி பண்ணுவானா அப்படின்லாம் பேசியிருக்காரு. தமிழர்களை எதுக்கு இதில் இழுக்கிறாருன்னே தெரியல. அதுக்கப்புறமேட்டு பெண்களை வந்து இந்த சனாதனிஸ் தான் வந்து எந்த ஒரு கேட்டகரியிலையும் சேர்க்க மாட்டாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு ஜாதியே கிடையாது. அதாவது இந்த வர்ணாசிர தர்மம்னு சொல்கிற போது இந்த என்ன சொன்னாங்கன்னா பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ்னு பிரிச்சிருப்பாங்க அந்த சனாதனிஸ். அப்போ அந்த பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸில் பெண்களே கிடையாது. ஆண்களுக்கு மட்டும்தான் ஆக்குபேஷன் பேஸ்டாக கேஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. பெண்களுக்கு அது கிடையவே கிடையாது. எந்த ஆண் எந்த பெண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆனால் பெண்ணுக்கு அது வந்து கிடையவே கிடையாது. இந்த மாதிரி வந்து பெண்களை ஒடுக்கி வச்சிருக்கிறது தான் வந்து சனாதனிஸ். அப்போ வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே கிடையாது. எப்போ இந்த மாதிரி ஒரு பார்ப்பனிய கல்ச்சர் இங்கே வர ஆரம்பிச்சதோ அப்போ தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபேமிலியில் வந்து நடக்க ஆரம்பிச்சது. மனு தர்மம் தான் சொல்லும் வந்து வீட்டில் பெண்கள் வந்து சமைக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும். இப்போ இவங்க பெண்கள் வந்து படித்து முன்னேறி அவங்க வந்து வேலைக்கு எங்கள் அம்மாலாம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க. நான் படித்து ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் வேலையில் இருந்தேன். இந்த மாதிரி இப்போ தான் அவங்க ஒரு வேலைக்கு போகிற ஸ்டேஜுக்கே வந்திருக்காங்க. அவங்கள வந்து பாராட்டி ஊக்குவிச்சு அடுத்த நிலைமைக்கு போகணும்னு சொல்லணுமோ ஒழிய அவங்கள வந்து இவ்வளோ கேவலமாக கொச்சைப்படுத்த கூடவே கூடாது. இதில் வேற இந்த கட்டி பிடிக்கிறத வந்து இவர் கேவலமாக பேசுகிறார்ல, அப்போ எது புனிதம்? எதை வந்து அவர் புனிதம்னு சொல்ல அப்போ வந்து பெண் உடல் தான் புனிதம்னு நினைக்கிறாங்க. பெண் வந்து மாற்றான் வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போகும்போது ஒரு பையனுக்கு வந்து ஒரு அண்ணனாக நினச்சி கூட கட்டி பிடிக்கக்கூடாது. அந்த பெண்ணோட உடலை தான் அவங்க புனிதமாக பார்க்குறாங்க. அப்படின்னா இதுதான் வந்து கேஸ்டிஸ்டோட சிந்தனை. ஒரு கேஸ்டிஸ்டோட சிந்தனை உண்மையாலுமே எப்படி இருக்கும்னா, நம்ம பெண்ணு வந்து குனிஞ்ச தலை நிமிராமல் போகணும், நம்ம வீட்டு பொண்ணு அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வீட்டிலலாம் பேசுவாங்க சில பேர். அது வந்து அறியாமையில் மக்கள் பேசுகிறதுக்கும் ஒரு கட்சி தலைவர் வந்து அப்படி நடந்துக்கிறதுக்கும் ஒரு கட்சி தலைவர் தான் வந்து ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிளாக இருக்கணும் எல்லாத்துக்கும். அப்படி இருக்க வேண்டியவர் வந்து இப்படி பேசுகிறது வந்து ரொம்ப
கேவலமான விஷயம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு சொல்லிட்டு பெண்கள வந்து போல்ட்னஸ், தமிழ் பெண்கள் வந்து ரொம்ப போல்டானவங்க, எதையும் எதிர்க்கக்கூடியவங்கன்னு சொல்ற இடத்துல இல்லாம, இவங்க வந்து பிஜேபியோட சித்தாந்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த இவங்க வந்து கொள்கை ரீதியான கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணின்னு சொல்றாங்க. 4 வருஷமா இந்த மாரி வேல்முருகன் ஆளோட தான் இவங்க வந்து கொள்கை ரீதியான கூட்டணி வச்சுட்டு இருந்தாங்களான்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து ஆட்சியை விட்டு நீக்கணும். பெண்களை உண்மையாலுமே மதிக்கிறவங்க, குழந்தைகளை உண்மையாலுமே மதிக்கிறவங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வரவங்க, உண்மையாலுமே பெண்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறவங்க தான் வந்து ஆட்சிக்கு வரணும். நார்மலாக ஒரு ஒரு பையன் ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஒரு பொண்ணு அதே சேம் கோலை அச்சீவ் பண்ணுறதும் சேம் கிடையாது. அதுக்கு நடுவில் வந்து நிறைய தடைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ப்ரெக்னன்சி கோத்ரூ பண்ணுவாங்க, அவங்க லாக்டேஷன் பீரியடில் இருப்பாங்க, திரும்பி கரியரை வந்து ரெஷ்யூம் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு 1008 அப்ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் மீறி தான் வந்து அவங்க பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் சரி, ஏதோ ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் சரி, இல்லை ஏதோ ஒரு வேலையாக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வந்து பெண்கள் வராங்க. அப்படி இருக்க பெண்களை வந்து தட்டி கொடுத்து இன்னும் நீங்கள் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி அஞ்சலை அம்மாள் மாதிரி ஒரு பெண்மணியை வந்து எடுத்து காமிச்சு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும் மொழிய இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. இவர் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். பெண்கள், குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவ்வளோதான். தேங்க்ஸ். சிந்து, நீங்க கருத்து சொல்லணும்னு இருக்கீங்க. சிந்து பேசுங்க. சிந்து. எல்லாருக்கும் வணக்கம். மண்டை முழுக்க, மனம் முழுக்க அழுக்கு இருக்கிற ஒருத்தராலதான் இப்படி பேச அது அது எப்படி அப்படி பேச வாய் வருதுன்னே தெரியல. அவங்க வீட்டுல பெண்கள் இல்ல, அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இல்ல. அது அங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்ததுல பெண்கள் இருந்தாங்க. அவங்க எப்படி அமைதியா இருந்தாங்கன்னா எனக்கு தெரியல. ஒரு ஒரு தலைமுறை, வருங்கால தலைமுறைய பத்தி இவ்வளோ கொச்சையா ஒரு மனம் பிறழ்ந்த ஒருத்தராலதான் இப்படி பேச முடியும். இவரெல்லாம் ஒரு கட்சி தலைவரா? இவர் எப்படி ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்காருன்னு தெரியல. தமிழ் தேசியம் தானே இவரோட கொள்கை. தமிழ் தேசியம்னா என்னன்னு முதல்ல இவருக்கு தெரியுமா? கொள்கையில பெண்கள் இப்படி 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 எல்லாம் இருந்தாங்கன்னு இவரு சொல்ல வராரா? இவர் தமிழ் தேசியம் பேசுறாரா, சனாதன கொள்கையில இருக்காரா? இவர் பேசின பேச்சுக்கு இவரு அதே மாதிரி பொது மேடை போட்டு பிரஸ் கூப்பிட்டு பொது மன்னிப்பு கேட்டே ஆகணும். அவ்வளோ ஆற்றாமையா இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்க இந்த வயசுல இந்த பேச்ச கேட்கணுமா? அதுவும் படிச்சு அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. அத இவ்வளவு கொச்சையா எப்படி பேச முடியும்? ஒரு அந்த பிள்ளைங்க வாய் நிறைய அண்ணா அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுதுங்க. அண்ணா தங்கச்சியோட உறவு கூடவா இவ்வளவு கொச்சையா பேச முடியும்? இல்ல அண்ணா தங்கச்சியோட உறவுக்கு அர்த்தமாவது தெரியுமா இவருக்கு? இதுல கனிமொழி அக்கா தான் இவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க வாய மூடிட்டு இருக்காங்க. மத்த எல்லாத்துக்கும் பேசுவாங்க. வேறையா இந்த கட்சியாவது ஏதாவது பேசிட்டா அப்படியே அந்த கும்பல், திமுக கும்பல் ட்வீட்டா போட்டு தள்ளுவாங்க. ஒருத்தர் வாய் திறக்கல. கனிமொழி அக்கா அப்படியே சைலண்ட். இதுல இளம் விதவைகள்னு கரிசனை வேற. இவர் வந்து பொது மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேட்கிற வரைக்கும் விடுறதா இல்ல. அப்படி அவர் கேட்கலையா, நம்ம சைடு வந்து ஒரு ரெக்வெஸ்ட், லீகல் ஆக்ஷன் அவர் மேல எடுத்தே ஆகணும். அதுதான் நம்மள நம்பி வந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நாம செய்யற சரியான ஒரு செயலா இருக்கும்.
அப்புறம் அண்ணா வந்து இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அத இப்பதான் பண்றாரு, அரசியலுக்காக பண்றாரு. அவருக்கு அரசியலுக்காக பண்ணணும்ன்ற அவசியமே இல்லையே. அரசியலுக்காக பண்ணணும்னா ஏன் 2012ல இருந்து இத பண்ணிட்டு இருக்காரு. அந்த குழந்தைங்க பேசுறாங்க. அண்ணாவ பாக்குறதுக்காக அண்ணாவ பாக்குறதுக்காகவே நாங்க வந்து நல்லா படிச்சு வந்தோம். இன்னும் 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 சில குழந்தைங்க எல்லாம் வந்து காமராஜர் பத்தி பேசுறாங்க, அந்த பெரியார் பத்தி பேசுறாங்க. இப்படி இருக்கிற குழந்தைங்க மேல எப்படி அப்படி அசிங்கத்தை வீச முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆஹ் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இவருன்னு இல்ல, இது மாதிரி ஆஹ் குழந்தைங்களை, பெண்களை முக்கியமா பேசுறதுக்கு யாருக்குமே வாய் வரக்கூடாது. பொதுமக்களை இப்படி பேச இப்படி அப்படி மனசு வருதுன்னு தெரியல. இவங்க ஓட்டு போடாமையா அவர் வந்தாரு? இவரு தொகுதியில பெண்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க? ஒரு மக்கள் பிரதிநிதி பேசுற பேச்சா இது? இவரு எப்படி பொது மேடையில பேசினாரோ அதே மாதிரி பொது மேடையில பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது வரைக்கும் விடுறதா இல்ல. அவ்வளவுதான். நன்றி. வேற யாராவது பேசுங்க. மந்த்ரா ஜாயின் பண்ணிருக்காங்க. மந்த்ரா, நீங்க பேசுங்க. ஸ்பீக்கர் கேட்டிருந்தீங்க. ஹலோ, மந்த்ரா இருக்கீங்களா? மந்திராஜல் மூர்த்திங்க. சொல்லுங்க. நான் நீங்க அந்த மாதிரி ஆளுக்கு மரியாதை கொடுக்கறதே எனக்கு சரியில்லைன்னு தான் தோணுதுங்க. ஹலோ, இல்ல, நம்ம அண்ணா மரியாதையா பேச சொல்லியிருக்காங்க. நம்ம மரியாதையா தான் பேசணும். நீங்க உங்க கருத்தை சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஆட்கள் இருக்காங்க, அவங்களும் சொல்லுவாங்க. இவங்களோட அஜெண்டாவே இது மட்டும்தானுங்க. இதுதான் ஆரம்பம். இனிமே இன்னமும் கேவலமா கீழ்த்தமா தான் பேச போறாங்க. திமுகவோட அஜெண்டாவே இதுதான். எந்த அளவுக்கு கேவலமா பேசி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனிமேலும் இது அதிகம் தான் ஆகுங்க. நான் திட்டலாம் தான் கூப்பிட்டேன், நீங்க பேசக்கூடாதுன்ட்டீங்க. அதனால சரி. ஓகே, அது கண்டனங்கள் தெரிஞ்சுக்குவோம். நன்றி. திட்டுறது நோக்கம் இல்லை, இந்த தப்பு நவரக்கூடாதுன்னு. ஸ்ரீனி அக்கா, உங்களுக்கு ஸ்பீக்கர் சரியாயிருச்சுன்னா பேசுங்க. பேச முடிஞ்சா பேசுங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குதுக்கா. ஓகே. கொஞ்சம் கோல்ட், பேட் த்ரோட், சாரி. இல்லை, உண்மையாக சொல்லணும்னு சொன்னால், தமிழர்களோட மரபுன்னு சொன்னால் தமிழ் பெண்கள் வந்து சரிசமமாக இருந்து போராடின காலம் இது. எங்களோட வரலாற்றை எடுத்து பார்த்தாலே, தமிழாக்களோட வரலாற்றை எடுத்து பார்த்தாலே வந்து பெரும் காப்பியங்களாக இருந்தாலும் எல்லாமே இருந்தாலுமே வந்து அந்த எல்லா காப்பியங்களுமே பெண்களை கொண்டாடுற காப்பியமா மட்டும்தான் இருந்திருக்கே தவிர ஆண்களை முன்னிலைப்படுத்தி வச்சிருந்தது ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து போராட்ட களமா இருந்தாலும் எதா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் சரிசமமா வந்து பெண்கள் ஒரு 50% அதுல உழைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுல வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சமூகத்துல இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றது வந்து ரொம்ப ஒரு அபத்தமானது. இப்ப என்னது, முந்தி காலமா இருந்தாலும் இப்ப இருந்தாலுமே வந்து முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்க ஒரு சமுதாயத்துல வந்து இப்படி ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு கருத்தை சொல்லி வந்து அவங்கள இன்னும் அந்த ஒரு என்ன சொல்றது ஓக்வர்ட் ஆக்குற மாதிரி, அவங்க அந்த முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து சொல்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு கருத்து. ஒரு ஒரு கட்சி தலைவர்ன்னு சொல்லிக்கொண்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது வந்து எவ்வளவு ஒரு
அந்த ரொம்ப வேதனையா இருக்குது. நார்மலா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பவுமே லேடீஸ் வந்து டக்குன்னு போயிட்டு யார்கிட்டயுமே வந்து க்ளோஸ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் தான் அவங்க வந்து க்ளோஸ் ஆவாங்க. யாரையும் போயிட்டு டக்குன்னு போயிட்டுலாம் கட்டி பிடிச்சிட மாட்டாங்க. ஹக் பண்ணவோ, அட்லீஸ்ட் பக்கத்துல உட்கார்றதுக்கு கூட யோசிப்பாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும் தான் அவங்க வந்து அத செய்வாங்க. யாருக்கிட்ட உங்க உங்க கூட க்ளோஸ் ஆகுங்கள நீங்க ஒரு அப்பாவா, அண்ணாவா, உங்களோட ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலுமே வந்து ஒரு மேல் ஃப்ரெண்டா இருந்தாலுமே வந்து, நீங்க வந்து அவரு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும் தான் அவங்க உங்கள்ட்ட கிட்ட வருவாங்க. அப்படி இருக்கக்குள்ள நீங்க வந்து அவங்கள பார்த்து இப்படி ஒரு கருத்த சொல்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த அந்த காலையிலேருந்து ரொம்ப என்ன ஒரு சந்தோஷமான அ ஒரு இதுல வந்து நாங்க டேக் பண்ணிட்டு, அ இது பண்ணிட்டு இருக்கக்குள்ள, உண்மையா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுதான். அந்த நாங்க நாங்க ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள, அத வந்து டக்குன்னு எங்கள டைவர்ட் பண்ணி, நாங்க ஒரு டக்ல போய் கொண்டிருக்கக்குள்ள எங்கள டைவர்ட் பண்ணி, அத இது பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க அதுல ஒரு சக்சஸ் ஆயிருக்காங்க. இப்ப டக்குன்னு நாங்க எல்லாருமே என்ன சொல்றது? நாங்க அப்செட் ஆயிட்டு டக்குன்னு ம் வ என்ன இது அவர நாங்க என்ன சொல்ல வைரல் ஆக்கி விட்டுட்டோம். இன்னைக்கு எங்க அண்ணாவ நாங்க வைரல் ஆக்கினத விட, அவர நாங்க வைரல் ஆக்கினது தான் கூட யோசிச்சு பார்த்தா. முதல்ல கோவத்துல நாங்களுமே டக்குன்னு செஞ்சுட்டு, நிறைய போஸ்ட் போட்டு இது பண்ணிட்டு பார்த்து கொண்டிருக்கக்குள்ள, நாங்க ஒரு கடைசியில யோசிக்கக்குள்ள தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு தான் ஒரு யோசனை வருது. என்ன எ நாங்க எங்களோட ஒரு டார்கெட்ல நாங்க போய் அவங்க அதத்தான் எதிர்பார்க்குறாங்க. நாங்க ஒரு டார்கெட்ல போய் கொண்டிருக்கக்குள்ள எங்கள டைவர்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து இந்த டைவர்ட் பண்ணணும். இப்ப அந்த லேடீஸ் லேடீஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காங்க அண்ணா மேல. அப்ப அவங்கள இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும். நீங்க இந்த மாதிரி நீங்க கருத்து சொல்லிட்டீங்கன்னு சொன்னாலே, டக்குன்னு சில பேருக்கு சில நேரம் தோணும். ஓ! அப்படி இருக்கலாமோ! அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்கள சொல்றது வந்து மன்னிப்பு கேட்கறதால வந்து அது வந்து மாறிடாது. அவங்களுக்கு சரியான தண்டனைகள் குடுக்கணும் அதுக்காக. அவ் சரியான அ அ க கரெக்ட்டா சொல்லணும்னு சொன்னா அவங்கள வழக்கு தான் போடணும். உண்மையா சொல்லணும்னு சொன்னா, இந்த மாதிரி ஆபாசமா பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே வந்து ஃபைன் போட்டா உண்மையா டாஸ்மாக்ல வர வருமானத்த விட தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் வந்துடும் போல. 2026ல வந்து அண்ணா சிஎம் ஆனா இது ஒரு நல்ல ஒரு இன்கம் கவர்மெண்ட்டுக்கு வரும். ஒவ்வொரு வேர்டுக்குமே வந்து ஒவ்வொரு ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிட்டு என்ன சொல்றது? அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆவது டீடெயின் பண்ணணும். இந்த மாதிரி எ எ என்ன சொல்றது? அத் இந்த காலத்துல பிள்ளைங்கலாம் வந்து என்ன சொல்றது? முன்னேறி ஒரு சமூகத்துல இருந்து இன்னொரு சமூகத்துல வேற வேற இடங்களுக்கு போயிட்டு தனியா வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்துல போயிட்டு, இந்த மாதிரி நீங்க இன்னொருத்தர கல்யாணம் கட்டிட்டு போயிட்டு தான் இது பண்ணணும், இதாகணும். கல்யாணம் கட்டுறவங்களுக்கு கல்யாணம் கட்டுறவங்களுக்கு என்ன என்ன அவங்களுக்கு அது 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை. நீங்க இது பண்றீங்களா? இல்லையான்றது. அத விட்டுட்டு இதுல போயிட்டு நீங்க இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும்னு சொல்லி ஒரு ஒரு கோட்ட போட்டு கொண்டிருக்க கூடாது. அது என்ன சொல்றது? அது சின்ன பிள்ளைங்களோட மனசுல வந்து இப்ப எல்லாருமே வந்து விபரமா இருக்கிறோம் தான் நாங்களும் என்ன சொல்றது? அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறோம், விபரமா இருக்கிறோம், தோன்றோம்ன்னு சொன்னாலும் ஒரு க ஒரு 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 சில நேரத்துல சில பேருக்கு தோணிறலாம் டக்குண்டு. இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. இதத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையா வந்து ஒரு ரொம்ப சேடான மொமெண்ட் இது வந்து. இதாகுற நேரத்துக்கு. தேங்க் யூ. வேற யாரும் பேசணுமா? ஸ்பீக்கர் வரீங்களா? நான் ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சொல்லுங்க சார். தமிழக ஊடகங்கள் தமிழக ஊடகங்களுக்கு அது கண்டனம். இத பத்தி எதுவுமே ஒரு ஒரு நியூஸ் கூட வெளியிடாத எச்சை ஊடகங்களுக்கு கடும் கண்டனம். அவங்க வெளியிடுறதுக்கு வந்து உத்தரவு வந்திருக்காது. அதனால அவங்க வெளியிட்டு இருக்க மாட்டாங்க. கருத்துக்கள் பரவலா பதிவு அந்த செஞ்சிருக்கோம். கண்டிப்பா இது ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாமே ஏத்திக்கிறது அந்த
வச்சுதான் இல்ல இல்ல நான் பிணைக்கிறாங்க. ஒண்ணு சொல்றேன் இந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும்னா எல்லாரும் வந்து வயசு தாண்டியும் ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் முதற்கொண்டு எல்லாரும் யூஸ் பண்றது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் பார்ப்பாங்க. நான் வச்சதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேக்குறாங்க இப்படி எல்லாம் நடந்திருக்குதா, அப்படி எந்த நியூஸ்லயும் வரல அப்படின்னாங்க. நியூஸ்ல வராது, இந்த மாதிரி பேசிருக்காங்கன்னு போடும்போது அவ்வளவு பேர் காரி துப்புறாங்க ஏன் நியூஸ் மீடியால வரல அப்படின்ட்டு. நீங்க எல்லாரும் எல்லா பேரண்ட்டும் பார்க்கணும், எல்லா பெண்களும் பார்க்கணும், எல்லா சிறுமிகளும் பார்க்கணும். வாட்ஸ்அப்ல அவங்கவுங்க ஸ்டேட்டஸ்ல இந்த விஷயங்களை போடுங்க. அது மட்டும் இல்ல, தாவேக்கா சார்பா நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் மக்கள் மத்தியில ரீச் ஆகணும்னு நீங்க டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தாவேக்கா பத்தி நல்ல விஷயங்கள், மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க. அது போக திமுக பண்ணக்கூடிய கரப்ஷன் விஷயங்களையும் தினம் தினம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைங்க. மக்கள் மத்தியில பயங்கரமா போய் சேரும். இதுல என்ன ஒரு ரொம்ப வேதனையான விஷயம்னா, ஒரு ஃபுட் மெனுவை எடுத்து இப்ப டிவிக்கேல ஒரு ஃபுட் மெனு போட்டா அதை எடுத்து கிரிட்டிசைஸ் பண்றது. இப்போ திமுக பொதுக்கூட்டத்துல போட்ட ஃபுட் மெனுவை எடுத்து இது வந்து சைவ ஃபுட் மெனு, அசைவ ஃபுட் மெனு இப்படியெல்லாம் போடுறாங்க. பெண்களை பத்தி இவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. ஒரு ஃபுட் மெனு அளவுக்கு கூட இங்க பெண்களை பத்தி தப்பா பேசுறதுக்கான ஒரு நியூஸ கூட அவங்களால போட முடியலன்னா எந்த மாதிரி இந்த ஊடகங்கள் இருக்கு? ஒரு உணவு, அந்த உணவு பட்டியலை போடுற நீங்க அது ஒரு பெண்கள் எவ்வளவு புனிதமானவங்க, எவ்வளவு ஒரு தாய்மைன்றது எவ்வளவு புனிதம், எவ்வளவோ பேசுறோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு பெற்றோரை பத்தியும் ஒரு பெண் பிள்ளைகளை பத்தியும் இப்படி பேசுறவங்க ஒரு உணவு மெனுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ கூட கொடுக்கலன்றதுதான் இன்னைக்கு ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மீடியாவோட மோசமான நிலை. இதுல என்ன சொல்லிருவாங்கன்னா, நாங்க யாரையும் இது பண்ணல, நாங்க நடுநிலையா இருக்கோம் அப்படிலாம் சொல்லிக்குவாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிரியங்கா சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் இதை ஸ்ப்ரெட் பண்ணும் போதுதான் மீடியாவோட உண்மையான முகம் தெரியும். ஒரு சின்ன விஷயம்னாலும் அது டிவிக்கேல நடந்தா எப்படி நெகட்டிவிட்டி பரப்புறாங்க, ஒரு நிர்வாகி விலகுனா எப்படி நெகட்டிவிட்டி பரப்புறாங்க. ஆனா இங்க ஒரு பெண் சமூகத்தையே இழிவுபடுத்துற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இத பத்தி ஒண்ணுமே போடாம வாய் திறக்காம காது கேட்காத மாதிரி இருக்கிற இந்த ஊடகங்கள் வந்து கண்டிப்பா கண்டனத்துக்குரியது. அவங்களோட உண்மை தன்மையையும் இப்ப மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இத பத்திலாம் எந்த ஊடகம் பேசுதோ அதுதான் உண்மையாக பெண் சமுதாயத்துக்கு மேல ஒரு இது இருக்கு, ஒரு அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்றத வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. இது கட்சின்றதை தாண்டி எல்லாரும் இது கட்சி நிகழ்வு இல்ல, இது நடந்தது ஒரு கட்சி நிகழ்வும் இல்ல, அதை நம்ம மறுபடியும் பதிவு பண்ணிக்கணும். இது ஒரு கட்சி தாண்டி ஒரு கல்விக்கு ஊக்குவிப்பு செய்யற ஒரு விழா. இங்க கட்சி பேனரோ கட்சி கொடிகளோ எதுவுமே இல்ல. இது ஒன்லி பியோர் அண்ட் பியோர் எஜுகேஷன் ரிலேட்டடா மட்டுமே நடந்த ஒரு விழா. அந்த விழால இந்த மாதிரி நடந்தது வந்து ஒரு அப்படி நடந்த ஒரு விஷயங்களை வந்து பேசுறதே வெட்கக்கேடானது. அதை வந்து பேசாம இருக்கிற மீடியா கண்டிப்பா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த நேரத்துல அவங்க அமைதியா இருக்கிறது மிகப்பெரிய தவறு செய்யறாங்க. மக்களுக்கு உண்மையை எடுத்துட்டு போகணும் கண்டிப்பா. இதோட என்னோட கருத்தை முடிச்சுக்கிறேன். நான் ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிக்கிறேன். டைமும் ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு. ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட், சாரி, சொல்லிடுங்க. குயிக்கா சொல்லிடுறேன். ஆபாசம், அவதூறு இதுல எல்லாம் நிறைய டைப் இருக்கு. அதுல வந்து நம்ம பல விஷயங்கள்ல பல நேரங்கள்ல நம்ம கடந்து போயிருக்கோம். பட் இந்த ஒரு விஷயம் நம்ம கடந்து போகாம இந்த அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதும் இந்த மாதிரி நம்ம பேசுறதோட முக்கியமான காரணம் அண்டர் 18 கிட்ஸ இப்ப வந்து கேவலமா பேசியிருக்காரு வேல்முருகன் அப்படிங்கறது தான் இதை நான் பாக்குறேன். நம்மளை பத்தியோ இல்ல இங்கெல்லாம் வந்து ஆன்லைன்லயும் சரி களத்துலயும் சரி பெண்களுக்கு எதிராக ஏகப்பட்டது நடக்குது, அதெல்லாம் நம்ம கடந்து போறதோ, நம்ம தலைவரை பத்தி இத்தனை நாள் ஆபாசமா பேசுறதை கடந்து போறது வேற. இது வேற. இது நம்ம தலைவர் நடத்துற ஒரு கல்வி திருவிழாவுக்கு நம்பி இங்க வர அண்டர் 18 கிட்ஸ் தான் நான் அதை கன்சிடர் பண்றேன். அவங்கள வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து நம்ம வந்து கண்டிப்பா கண்டனம் தெரிவிச்சாகணும். அதுக்காக தான் நம்ம மெயினா இங்க பேசிட்டு இருக்கோம். அவருக்கு ரீச் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுங்கிறதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து கண்டிக்கணுங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். அதனால வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா லீகல் ஆக்ஷன் எடுக்கணும். தேங்க்யூ. கண்டிப்பா. இன்னொன்னு, இப்ப இது வந்து விஜயண்ணா நடத்துற ஃபங்க்ஷன்னாலன்றதும் கிடையாது. வேற யாராவது இந்த மாதிரி எஜுகேஷனை என்கரேஜ் பண்ணி ஒரு விழா நடத்தி அதில் கலந்து கொண்ட பெண் குழந்தைகளை பத்தி யாரு பேசியிருந்தாலும் இதே ஸ்டாண்டு தான் நம்ம எடுத்திருப்போன்றதை இங்க நான் வந்து ஆழமா பதிவு செய்ய விரும்புறேன். இது வந்து டிவிகே சார்பா நடந்ததுனால மட்டும் இல்ல, எந்த கட்சியோ எந்த இயக்கமோ எந்த என்ஜிஓ நடத்தி அதுக்கு இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்திருந்தாலும் தாவேகாவும்
நம்ம இப்ப பேசின எல்லாருமே இதே ஸ்டாண்ட்ல தான் நம்ம இருந்திருப்போம். நன்றி. இத என் நோட். ஓகே. நான் ஜஸ்ட் ஒரு ஃபைனல் இது சொல்லிக்கிறேன். ஆ ரொம்ப ப ரொம்ப பெருமையாவும் இருக்கு, இதாவும் இருக்கு. இன்னைக்கு நீங்கலாம் வந்து இத பத்தி எடுத்து பேசியிருக்காங்கன்னு. இன்னும் இந்த மாரி அவதூறுகள நாளைக்கு பேசணும்னு நெனைக்கிறவனோ, நாளைக்கு இந்த மாரி எண்ணம் கூட எவனுக்கும் மனசுல வரக்கூடாது. அப்படி வந்தா ஒண்ணுமே வேற யாரும் கேட்க மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட பெண்கள் இல்ல, தாவேக்காவ சேர்ந்த பெண்கள் வந்து எங்கள கேள்வி கேட்பானுங்கன்னு இவனுங்கலாம் பயப்படணும். அண்ட் முக்கியமா சொல்லிக்கிறது வந்து ஆ இவன் பேர கூட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. பட் இவருக்கு வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க, பன்ருட்டி வரைக்கும் லைம் லைட் இருக்குன்னு. இவருக்கு முதல்ல எப்படி லைம் லைட் வந்துச்சுன்னா, நம்ம கத்தி படத்துக்கு எதிரா போராடி தான் இவர் யாருன்றதே மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சுச்சு. இது வந்து ஹிஸ்டரி. அப்படிதான் இவர் யாரு, இவர் பிரபலமா ஆரம்பிச்சதே இது தளபதி பேர வச்சு தளபதி போட்ட பிச்சை தான். ஸோ அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு இப்படி இருந்து அவன் என்னைக்கா இருந்தாலும் இந்த மாரி ஆட்கள் நம்மளுக்கு எதிரா தான் வேலை செய்வாங்க, இதுதான் இருப்பாங்க. ஸோ முக்கியமா மன்னிப்பு கேட்கணும். நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்ட மாரி. அத தாண்டி சட்ட நடவடிக்கை கவர்மெண்ட்டா எடுக்கணும். இதுக்கு யாருக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. பெண்களை இழிவுபடுத்தி, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சட்டத்தின் கீழ் இவன் கைது செய்யப்படணும். இந்த மாரி ஆட்கள் உங்க கட்சியில நீங்க இன்கேஸ் இதுல சம்மந்தப்படலைன்னா இந்த ஆக்ஷன் நீங்க எடுக்கணும். அப்படி இல்லைன்னா தமிழக மக்களும் நாங்களும் இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. இல்ல நீங்க சொல்லி தான் அவர் செஞ்சாருன்றத பொருளா நாங்க எடுத்துக்கிட்டு அத அப்ளை பண்ணிக்கிறோம். முக்கியமா இது எல்லாத்தையும் முடிச்சப்புறம் கட்சி பேர தமிழக வாழ்வுரிமை கட்சின்னுலாம் வச்சுக்கக்கூடாது. எதிரான கட்சின்னு மாத்தி வைக்கணும். ஃபர்ஸ்ட் கட்சி பேர. ஸோ அத முதல்ல பண்ணணும் இவரு. அதுக்கப்புறம் மத்த கட்சியில இருந்தெல்லாம் ஐயோ! அம்மான்னு குரல் குடுக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது பெண்கள் உரிமைக்காக பேசக்கூடியவர்கள், இன்டர்வியூ குடுக்கக்கூடியவர்கள், ரீல்ஸ் போடுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் உண்மையா பெண்கள் மேல அக்கறை இருந்தா இத பத்தி கேட்கணும். அதோட நான் ரொம்ப பேசிக்க விரும்பல. ஆ ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியா இந்த மாரி நெறையா பெண்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு கண்டிப்பா நாங்க எல்லாரும் துணை நின்னு, நீங்க லீட் பண்ணுவீங்க. நெறையா ஸ்பேசஸ் இந்த மாரி போட்டு, உங்க குரல் கேட்கப்படணும். நீங்க பேசுறது கேட்கணும். என் தளபதி ஆல்ரெடி ஜெயிச்சுட்டாரு. ஸோ ரொம்ப நன்றி கலந்துக்கிட்ட எல்லாருக்கும். ஆ சொல்லுங்க பிரியா, நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் நான் ரெக்வஸ்டா வைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த ஒருத்தவங்க கோயம்புத்தூர் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்காதீங்கன்னு நிறைய டைம் சொல்லியாச்சு. நான் பதிவுமே போட்டிருந்தேன். ஆனா திரும்பியும் வந்து அவங்க வந்து திமுக வந்து அவங்க வந்து பேசினாதான், ஏன்னா மித்தவங்க பேசுறது நம்ம கடந்து போயிடுறோம், கண்டுக்க மாட்டோம். ஆனா அவங்க பேசினா மட்டும்தான் துரோகம் பண்ணிட்டு போனதுனால நம்மளால வந்து ட்ரிகர் ஆகுறாங்க பசங்க. சோ அதனாலயே அவங்கள வச்சே கண்டென்ட் எல்லாம் அவங்களுக்கு எழுதி கொடுத்து அதை பேச வைக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும். சோ அதுக்கு ட்ரிகர் ஆகணும். நம்ம வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசிட்டு இருக்க நம்ம டைவர்ட் ஆகி அவங்க பக்கத்துல போய் கீழே கமெண்ட்ல கடிக்கணும். அப்படியே அதை எடுத்து வந்து அவங்க ஒரு கண்டென்ட் ஆக்கணும்னு ட்ரை பண்றாங்க. தயவு செஞ்சு அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவங்க எவ்வளோ வேணா பேசிட்டு போட்டோம், எவ்வளோ கீழ்த்தரமா இறங்கி பேசிட்டு போட்டோம். தயவு செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் அட்டென்ஷன் கொடுத்து முன்ன வளர்த்து விட்ட மாதிரி இப்ப வளர்த்து விடாதீங்க. முடிஞ்சா பிளாக் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. தயவு செஞ்சு கீழே போய் கமெண்ட் பண்றதோ கோட் போடுறதோ பண்ணாதீங்க ப்ளீஸ். நமக்கு பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அரசியல் சார்ந்து. இங்க இந்த 4 ஆண்டு கால மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் சொன்ன அவங்க மேனிபெஸ்டோல சொன்ன எதையும் நிறைவேற்றல, மக்களை போய் சென்றடையல. அதை பேசணும். நம்ம கட்சி சார்பா நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கோங்கிறத மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த விஷயங்கள்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு டீசென்ட் அட்டாக் பண்ணுங்க. அவங்க தரம் தாழ்ந்து பண்ணாங்கன்னா அதுக்கு கமெண்ட்ல தரம் தாழ்ந்து கமெண்ட் கொடுக்காதீங்க. நம்ம தலைவர் சொன்னதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன அந்த விஷயம் வாட்ஸ்அப்ல தயவு செஞ்சு எல்லாரும் இந்த ஸ்டேட்டஸ் வந்து வைக்க ஆரம்பிங்க. ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஃபேமிலில இருந்து எல்லா தரப்பினரும் பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருக்கும். அது மூலமா தான் நம்மளால ரீச் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம், எக்ஸ், ஃபேஸ்புக்கோட வாட்ஸ்அப் மூலமா ரீச் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே. தேங்க்ஸ். கடைசி ஒண்ணு, சொல்லுங்க. இந்த குறுகிய நேரத்துல ஆக்சுவலா ரொம்ப லாஸ்ட் நேரமா தான் வந்து இத பண்ணியிருக்கோம். இந்த குறுகிய நேரத்துல எல்லாருக்கும் ஃபேமிலில நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கும். டின்னர் சமைக்கணும், குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும், இந்த மாதிரி எவ்வளவோ இருந்தும் இன்னைக்கு ஒரு பெண்கள் இஷ்யூ, நம்ம பெண்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு இப்ப வந்திருக்கதே அண்ணா சொன்ன மாதிரி நம்ம தளபதி கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இந்த மாதிரி எல்லா சமூகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம குரல் எப்பயுமே ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். பெண்கள் குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். தாவேக்கா அதற்கு முக்கிய காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ் முடிச்சுக்கலாம்னு சொல்றேன். கலந்துகிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டதுக்கும் நன்றி. நம்மளோட கோபம், ஆற்றாமை எல்லாமே சேர வேண்டிய இடத்துல சேர்ந்திருக்கும் கண்டிப்பா நம்புறேன். எல்லாருக்கும் நன்றி.
தேங்க்யூ ஆல். என் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.